Audio Jungle. Hi, hello, welcome back to my channel, dear students. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம செஷன் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, அதோட இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்றது என்னென்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் ஒன் ஆஃப் த டைப் தான். ஸோ இங்கே விஷுவல் கம்யூனிகேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண போகிறோன்றதும், ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பாடி லாங்குவேஜ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. த்ரூ த இமேஜஸ் மூலமாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to communicate with the persons. So what is mean by visual communication? Another important method of communication is visual communication, which involves sending and understanding messages only through images or pictures. ஸோ இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்த கம்யூனிகேஷனுக்காக நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு இமேஜையோ இல்லைனா பிக்சரோ யூஸ் பண்ணி தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ண போகிறோம். The main advantage of this type of communication is that you do not need to know any particular language for understanding. ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷனுக்காக நம்ம ஏதாவது லாங்குவேஜை கற்றுக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு லாங்குவேஜும் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமேஜஸோ இல்லை பிக்சர்ஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ எப்படி நம்ம ஒரு இமேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு பிக்சர்ஸ் மூலமாகவோ நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அண்ட் இமேஜஸ் வந்து நம்ம நிறைய பொது இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டுருக்கு, ஒர்க் ஏரியா இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம போகக்கூடாது அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி இமேஜஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நோ பார்க்கிங் zone, danger warning, under CCTV surveillance, no pets allowed, no entry, radiation or biohazard warning, no mobile zone, இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸ் மூலமாக நம்மளோட இன்ஃபர்மேஷனை மற்ற பர்சன்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்றதை இந்த இமேஜஸ் மூலமாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 4. இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சைக்கிள் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன தெரியும், அதோட டைப்ஸ் என்னன்றதும் நமக்கு தெரியும். பட் இந்த கம்யூனிகேஷனோட சைக்கிள் எப்படி இருக்குது, அதாவது என்ன சைக்கிள் பேஸ் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் நடக்குது, ஸோ அதே சமயத்தில் எதுக்காக நமக்கு ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபீட்பேக் அப்படின்னா என்னென்னா, it is an important part of the communication cycle. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் உங்களோட ரிசீவருக்கு புரிஞ்சுதா இல்லையான்றதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக் வச்சு தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு கம்யூனிகேஷன் சைக்கிளாக இருந்தாலுமே அங்கே ஃபீட்பேக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே பண்ணும். ஸோ ஃபீட்பேக்ன்றது வந்து பார்த்தோம்னா எய்தர் பாசிட்டிவாகவும் இருக்கும் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ யூடியூப் வீடியோவில் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில வீடியோ ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கும், ஒரு சில வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்காக கொடுப்பாங்க. இல்லை அந்த வீடியோ நல்லா இல்லை, புரியல அப்படின்னும் போது அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே தான் நம்ம ஒருத்தங்கக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. இதே அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவருக்கு ஒழுங்காக ரீச் ஆகலைன்னும் போது they will give negative feedback. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா 2 different types of feedback அப்படின்னு சொல்கிறாங்க. a good feedback is always, ஒரு சிறந்த ஒரு ஃபீட்பேக்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கைண்டாக இருக்கும். அதாவது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னா யார் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன், யார் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு
பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஃபீட்பேக் மூலமாக அவங்களோட கம்யூனிகேஷனை இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கைண்டாக இருக்கும். கைண்ட் அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு கைண்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஓகே, வி ஆர் டூயிங் குட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுது. அதே சமயத்தில் நீங்கள் இங்கே கம்யூனிகேஷன் சைக்கிளோட டயக்ராமும் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் அவங்க தான் வந்து கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. யார் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் ரிசீவர் வந்து அவங்க சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுதா இல்லையான்ற மாதிரி அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்கை தான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஃபீட்பேக்குன்றது வந்து பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக், அண்ட் லாஸ்ட் ஒன் நோ ஃபீட்பேக். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ நோட்டீஸ்ட் யூ ஃபினிஷ் த ஒர்க் பர்ஃபெக்ட்லி, கிரேட் ஜாப். ஸோ ஹியர் யூ கேன் see the positive comments here and it will be helpful to the transmitter and it is also kind to the transmitter. You can see the text. I really appreciate you taking that call. Can you please also share the details? So all the comments are in positive mode. So these are known as the positive feedback. And negative feedback means you keep forgetting to smile at hotel guests when you talk to them. So here they are giving some negative kind of information and they are giving some advice. So this is a negative feedback and you can really long to reply to emails. Are you always so busy? So this kind of feedback is known as the negative feedback. And last one is the no feedback. So it is also a feedback in itself which indicates disagreement of idea. So user என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல because they are disagreement of the idea. So that kind of feedback is known as the no feedback. So these are the different types of feedback. So next பார்க்கலாம் importance of feedback. எதுக்காக நமக்கு இந்த ஃபீட்பேக்ன்றது ரொம்ப முக்கியமானது while we are communicating with others. Feedback is the final component and one of the most important factors in the process of communication since it is defined as the response given by the receiver to the sender. So actually இந்த communication cycle வந்து பார்த்தோம்னா இந்த ஃபீட்பேக்ன்றதான் லாஸ்ட் காம்பனண்ட் and then final component. அதோடு மட்டும் இல்லாமல் it is one of the most important factors in the process of communication. நம்ம ஒரு கம்யூனிகேஷன் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்லே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபீட்பேக் தான். ஏன் அப்படின்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணது ரிசீவருக்கு புரிஞ்சுதா இல்லையான்ற ஃபீட்பேக் அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சென்டருக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சென்டருக்கு கொடுத்தாதான் அந்த இன்ஃபர்மேஷன் போனதா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ஃபீட்பேக்ன்றது கம்யூனிகேஷன் ப்ராசஸ்லே ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ எதனால் நம்ம வந்து இந்த ஃபீட்பேக் யூஸ் பண்ணோம் கம்யூனிகேஷன்லாம் பார்க்கும்போது இட் வேலிடேட்ஸ் எஃபெக்டிவ் லிசனிங். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா the person providing the feedback knows they have been understood or received and that their feedback provides some value. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து லிசனர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக புரிஞ்சிட்டாங்க. we are validate the effective of the listening. அவங்க எந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து புரிஞ்சிருக்காங்கன்றத எப்படி நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக் மூலமாக தான் அவங்க எந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றதை அந்த ஃபீட்பேக் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் இட் வேலிடேட்ஸ் எஃபெக்டிவ் லிசனிங். அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்றதை வேலிடேட் பண்ணுறோம். இட் மோட்டிவேட்ஸ். இதை வந்து யாருக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபீட்பேக் கேன் மோட்டிவேட் பீப்புள்
to build better work relationship and continue the good work that is being appreciated. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சென்டருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. இந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தோம்னா கேன் மோட்டிவேட் பீப்புள் டு பில்ட் பெட்டர் ஒர்க் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா சென்டர் வந்து அவங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு இன்னும் கூட நல்லா பெட்டராக நம்மளால் ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க continue the good work that is being appreciated. ஸோ அவங்க நம்மள ஒரு நல்ல ஒர்க் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களே அப்ரிஷியேட்டும் பண்ணிக்கிறாங்க, மோட்டிவேட்டும் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் பூஸ்ட் லேர்னிங். ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட் டு remain focused on goals, plan better and develop improved product and services. ஸோ இந்த ஃபீட்பேக்குன்றது என்னென்னா இட் பூஸ்ட் லேர்னிங். ஸோ நம்ம இதை விட இன்னும் நல்லா பெட்டராக பண்ணணும்னு நம்மளோட டார்கெட் என்னவோ அதை நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் லேர்னிங்காகவும் இருக்குது இந்த ஃபீட்பேக். இட் இம்ப்ரூவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபீட்பேக் கேன் ஹெல்ப் டு ஃபார்ம் better decision to improve on increase performance. ஸோ இந்த ஃபீட்பேக் மூலமாக சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தி ஃபீட்பேக். Now next one, section 4, writing skills, parts of speech. ஸோ இப்போது செக்ஷன் 4ல் ஒரு ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த ரைட்டிங் ஸ்கில்லில் வந்து பார்த்தோம்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டிங் ஸ்கில்லில் என்னென்ன இம்பார்ட்டன்றதை நம்ம முதல்ல பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூஸிங் கேபிட்டல்ஸ். ஸோ யூஸிங் கேபிட்டல்ஸ்ன்றது என்னென்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ we know that all sentences begin with capital letters. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சென்டென்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஸோ do you know at what other points in a sentence we should use capital letters? ஓகே, அந்த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணுமா, வேறு எங்கேயும் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்ற ரூல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இட் இஸ் ஈஸி டு நோ வாட் டு கேபிட்டலைஸ் இஃப் யூ ரிமெம்பர் த வேர்ட் மின்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இங்கே மின்ஸ்ன்றது ஒரு ரூல். இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். Mints is a set of simple rule that help you capitalize words correctly. ஸோ இந்த மின்ஸ் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வேர்ட்ஸில் எங்கே வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும் கரெக்டான்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஈச் லெட்டர் in the word mints refers to one capitalization rule. இங்கே மின்ஸ்ன்றது என்னென்னா எம்முக்கு ஒரு ரூல் இருக்குது, ஐக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, என்னுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, டீக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, எஸ்ஸுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. இதே உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டின்ஸ். ஸோ மின்ஸ்னாலும் டின்ஸ்னாலும் எல்லாமே சேம் தான், வேர்ட்ஸ் மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டின்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், மின்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போது இந்த ரூல் என்னன்றதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த கேபிட்டலைசேஷன் ரூலில் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டில் வந்து பார்த்தோம்னா வாட் இட் ஷோஸ். ஸோ எம் அப்படின்னா என்னென்னா மந்த்தை குறிக்குது. ஸோ நமக்கு தெரியும் 12 மந்த்ஸ் இருக்குது. இந்த 12 மந்த்ஸ் நம்ம எப்போல்லாம் நம்ம ரைட்டிங்கில் எழுதுகிறோமோ அந்த நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போயுமே கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். ஸோ ரூல் என்னன்னு பார்த்தோம்னா கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் ஆல் த நேம்ஸ் ஆஃப் த மந்த்ஸ். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது மாதிரி 12 மந்த்ஸ் இருக்குது. அந்த மந்த்தோட நேமை நீங்கள் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள், ஐ வில் கோ டு காலேஜ் இன் ஜூன். ஜூன்ன்றது மந்த், அதனால் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஐ, த லெட்டர். ஸோ ஐன்றது ஒரு பர்டிகுலர் லெட்டர். அந்த ஐன்ற லெட்டர் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ஐயை வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுத போகிறோம். ஸோ ரூல் வந்து என்னென்னா கேபிட்டலைஸ் த லெட்டர் ஐ வென் இட் இஸ் யூஸ் டு பிகின் அ வேர்டு. ஒரு வேர்டு ஐன்ற வேர்டு ஒரு பிகினிங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா we have to use the capitalization rule.
So you can see the example here. I play tennis with him every day. So இங்கே ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸே ஐயோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஐன்ற லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்றது என்னென்னா நேம்ஸ். ஸோ ரூல் வந்து பார்த்தோம்னா capitalize the first letter in the names of people, places and days. ஸோ எங்கெல்லாம் ஒரு பீப்புளோட நேம்ஸோ இல்லை ஒரு பிளேஸோட நேம்ஸோ இல்லைனா டேஸோட நேம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேம்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் டியூஸ்டே வித்யா வில் பி இன் ராஜஸ்தான். ஸோ டியூஸ்டே மீன்ஸ் தட் இஸ் அ டேஸ் நேம். ஸோ டியூஸ்டே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் வித்யான்றது நேம், ஒரு பீப்புளோட நேம், ஒரு பர்சனோட நேம், அந்த வித்யான்ற நேமும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வீல கேபிட்டல் ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் தென் பிளேஸ், இங்கே ராஜஸ்தான்ன்றது அதோட பிளேஸ், அந்த பிளேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் நம்ம ஆரில் தான் கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டி மீன்ஸ் டைட்டில்ஸ். டைட்டில்ஸ் அப்படின்னா என்னன்ற ரூல் பார்க்கலாம். ஸோ கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் த டைட்டில்ஸ் used before people's name. ஒரு பர்சனோட நேமுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ், மாஸ்டர், இது மாதிரி நிறைய நம்ம டைட்டில்ஸ், டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், இது மாதிரி நிறைய டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த டைட்டில்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஷா அண்ட் மிஸ்டர் பட்டேல் ஒர்க் டுகெதர். இங்கே டாக்டர்ன்றது அந்த பர்சனோட டைட்டில். ஸோ அதனால் டி வந்து கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட்டேலோட முன்னாடி டைட்டில் வந்து மிஸ்டர் கொடுத்துருக்கோம். அந்த எம்ன்ற லெட்டரும் கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ரூல் கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் எவ்ரி சென்டென்ஸ். எந்த ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஆரம்பித்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த கேட் ரேன் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து த இருக்குது, அதனால் டி வந்து கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ எப்படி நம்ம ஸ்டார்டிங் லெட்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் முடியும் போது நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் பங்க்சுவேஷன். ஸோ பங்க்சுவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ செட் ஆஃப் மார்க்ஸ் such as the full stop and the comma which help us separate parts of a sentence and explain its meaning. So இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use some set of marks. Marks means some symbols we are going to use at the end of the sentence such as full stop and comma. So we know that why we are using comma. So comma is useful for separate parts of a sentence and it explains its meaning. So for that we will use comma. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்னா அதுக்கான ரூல்ஸ் பார்க்கலாம். பங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாப். ஸோ ஃபுல் ஸ்டாப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷோஸ் த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் முடியும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ யூஸ் டு ஷோ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் லாங் வேர்ட்ஸ். ஒரு லாங் வேர்ட்ஸோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது ஃபுல் ஸ்டாப். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் கேன் பி ஷார்டன் டு டிஆர். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டாக்டர் இந்த வேர்டு தான் நம்ம டிஆர்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டிஆர் முடியும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஸோ when we use it as a title before a name. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் this is a sentence. அது வந்து ஒரு நார்மலான சென்டென்ஸ், முடியும் போது ஃபுல் ஸ்டாப். this is another sentence. Sanjay is a doctor. His passion call him Dr. Sanjay. ஸோ டாக்டர் சஞ்சய் முடியும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் comma. Sometimes we use a comma to indicate a pause in the sentence. ஸோ எதுக்காக comma யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த comma. ஸோ we can also use a comma to separate items when we are listing out more than 2 items in a row. ஒரு ரோவில் வந்து பார்த்தோம்னா more than 2 items நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை செப்பரேட் பண்ணுறதுக்காகவோ we will use comma. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் after the waiter gave me a menu I ordered food. இங்கே ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் நான் பாஸ் பண்ணுறதுக்காக I have used comma.
செகண்டில் வந்து பார்த்தோன்னா I bought apples, oranges and grapes. Here I have a list of fruits. To separate the fruits I am using comma here. So these are the rules of punctuation, and still we have more. We'll see one by one. So next, question mark. So we use a question mark at the end of a question. ஒரு question முடியும் போது we have to use the symbol question mark. So example வந்து பார்த்தோம்னா what is your name, how old are you. Next, exclamation mark. So ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க தமிழில். We use an exclamation mark at the end of a word or sentence to indicate a strong feeling such as surprise, shock or anger. ஸோ இங்கே வந்து எக்ஸ்க்ளமேஷன் சொல்லும்போது எந்தெந்த விஷயம்லாம் ஆச்சரியத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் கொடுக்குமோ அங்கே எல்லாமே நம்ம வந்து இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து சர்ப்ரைஸ்க்காக இல்லை ஒரு ஷாக்கான ஒரு இன்சிடெண்ட்டுக்காக இல்லை கோவப்படும் போது நம்ம இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், யூ ஆர் லேட், இதுக்கெல்லாமே நம்ம இந்த சென்டென்ஸ் முடியும் போது எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், அப்போஸ்ட்ரோபி. ஸோ அப்போஸ்ட்ரோபின்றது ஒரு வேர்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற சிங்கிள் கொட்டேஷன். we use an apostrophe followed by an s. ஸோ இந்த அப்போஸ்ட்ரோபி எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா அது யூஸ் பண்ணும்போது கூடவே எஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம் டு ஷோ தட் சம்திங் பிலாங்ஸ் டு சம் ஒன். ஸோ அப்போஸ்ட்ரோபி எதுக்காக அப்படின்னா ஒரு பொருள் வந்து இன்னொருத்தரோடதுன்றது சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அப்போஸ்ட்ரோபி. ஸோ ஹியர் யூ கேன் see the example, that is Divya's pen. இது யாரோட பென்னும் போது that is Divya's pen. Next, or this Abdul's book. ஸோ இது யாரோடதுன்னு கேட்கறதுக்காக we will use apostrophe. Next, we also use an apostrophe to indicate the shortened form of some words in informal speech. ஒரு informal speech ன்னு சொல்லும்போது if you are talking with your friends or relatives, that speech is known as the இன்ஃபார்மல் ஸ்பீச். ஸோ இன்ஃபார்மல் ஸ்பீச் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்முக்காக நம்ம அப்போஸ்ட்ரோபி யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் let us go we can use let's go. He isn't here. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் he is not here பதிலாக he isn't here அப்படின்னு நம்ம ஷார்ட்டாகவும் நம்மளால் சொல்ல முடியும்.